Hi friends, வணக்கம். Welcome to Sharon Simple Space. இன்னைக்கு கிச்சன் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலாம், கிச்சனை ஃபங்க்ஷனலாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி போடுற பொருட்களை வச்சு இல்லை அப்படின்னா வேறொரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை எப்படி கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த ஸ்லைடிங் ரேக் தான். இது 2 ட்ரேலையும் கிடைக்கும், 3 ட்ரேலையும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே இது மாதிரி வீல் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் புல் அவுட் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்லீக் அண்ட் காம்பேக்ட் டிசைனில் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்கு சைடில் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அதில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வீல் இருக்கிறதுனால புல் அவுட் பண்ணி ஈஸியாகவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாத்ரூமில் வாஷ் பேஷனுக்கு கீழெல்லாம் ஸ்டோரேஜ் இடம் இல்லை அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் ரேக் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். அடுத்தது வுட்டன் ட்ரேஸ். ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டைனிங் டேபிள்லலாம் தண்ணி, ஸ்பூன்ஸ், அப்புறமா ஊறுகாய் ஜார், ஹோஸ்டஸ் இதெல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ட்ரேயில் மொத்தமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணும்போதும் அந்த ட்ரே ஹேண்டிலோடு வர்றதுனால அப்படியே தள்ளி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரேஸ் ஒரு திங்ஸ் எல்லாத்தையுமே குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது டைனிங் டேபிளில் மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட இது மாதிரி வுட்டன் ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம். கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டில், சால்ட், அப்புறமா ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஜாரில் போட்டு வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திங்ஸும் அங்கங்கே கலையாமல் நீட்டாக இருக்கும், அந்த இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வுட்டன் ட்ரேஸ் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். டைனிங் டேபிள், கிச்சன், நம்மளோட சென்டர் டேபிளில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வுட்டன் ட்ரேஸ் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது ட்ரெயின் பிளேட்டோடு வருது. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாக்ஸில் இருந்து இந்த ட்ரெயின் பிளேட் கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினாலாம் ஸ்டோர் பண்ணும்போது கட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த பாக்ஸ் நல்லா ஸ்லீக்காக லென்த்தியாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம வேறு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே அந்த ட்ரெயின் பிளேட் இருக்கிறதுனால எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அந்த ட்ரெயின் பிளேட் வழியாக கீழே பாட்டமில் கலெக்ட் ஆகிடும். அப்போது நம்ம உள்ளே வைக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது கொத்தமல்லி, புதினாக்கு மட்டும் இல்லை, நம்ம வெஜிடபிள்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரெயின் பிளேட் இருக்கிறதுனால மாய்ஸ்டர் கண்டென்ட் உள்ளே இருக்காது, அந்த பிளேட் வழியாக கீழே பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர். அடுத்தது நம்ம கிச்சனில் இது மாதிரி கிரேட்டர்லாம் வச்சுருப்போம். ஒருவேளை நீங்கள் எந்த கிரேட்டராவது யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை தூக்கி போடாமல் நம்ம கிச்சனில் ஒரு வால் டெக்கராக இந்த கிரேட்டரை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ கிச்சனில் ஒரு வால் ஹூக் மாட்டி விட்டுருங்க. வால் ஹூக் மாட்டி விட்டுட்டு இந்த கிரேட்டரை நம்ம அதில் ஹேங் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பெரிய ஹோலில் ஹேங் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கிரேட்டரில் இருக்கிற பெரிய ஹோலில் வால் ஹூக்கில் வச்சு நம்ம ஹேங் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம அழகுக்காக பிளாஸ்டிக் பூவெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ நாங்கள் ரெட் கலர் பிளாஸ்டிக் பூ உள்ளே போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ரிப்பனில் போ செஞ்சு செலோடேப் வச்சு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கிச்சன் வாலில் பிளேஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேண்டான்னு போடுற கிரேட்டரை நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வால் டெக்கர் வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த கிரேட்டரை ஸ்பூன் ஹோல்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலாவையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் கார்னர் ரேக். இது ஒரு மெட்டல் கார்னர் ரேக். கூடவே வாலில் பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. 4 ஹூக் வருது. அதனால் நம்ம இன்னொரு நேரம் அதை கழட்டிட்டு வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கொடுத்துருக்கிற ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு நம்ம வாலில் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா இந்த ஹூக்கில் இந்த ஸ்டாண்டை நம்ம மாட்டி விட்டுறலாம். இது ரொம்ப ஸ்டர்டியாகவே இருக்குது இந்த ரேக். இதை நம்ம பாத்ரூமில் கார்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் ஜிங்க் ஏரியாவில் கூட நம்மளோட சோப்பு, ப்ரஷஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்டர்டியான ஆர்கனைசர்.
அடுத்து கீ ஹோல்டரை எப்படி கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கீ ஹோல்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை தூக்கி போடாமல் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே உள்ள பாட்டு வந்து சும்மா எம்டியாக இருக்கிறதுனால நான் அதில் வந்து ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்கிற ஹூக்கெல்லாம் நம்ம கிச்சனில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல வந்து நீங்கள் டெய்லி மீல் பிளானிங் கூட பேப்பரில் ஒட்டி அந்த பேப்பரை கூட அதில் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ கீ ஹோல்டர் வந்து கிச்சன் டூல் ஹோல்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் டிவைடரோடு வருது. இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து 2 கிச்சன் ஐட்டமை வந்து நம்ம ஒரே பாக்ஸில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ உள்ளே வந்து இது மாதிரி ஒரு ஸ்லைடிங் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த பக்கத்தில் உள்ள பொருள் வேணுமோ அந்த பக்கம் வந்து இதை தள்ளி விட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணும்போது 2 பொருட்களும் மிஸ் ஆகாது. ரொம்ப வேகமாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேலே வந்து லேசாக கை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 ப்ராடக்ட்டுமே எதுவுமே மிக்ஸ் ஆகலை. இப்போ இந்த டிவைடர் வந்து நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த டிவைடர் மாட்டும்போது நல்லா டைட்டாக வந்து மாட்டி விட்டுறணும். டிவைடர் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லிட்டில் கூட இது மாதிரி ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால பாக்ஸும் நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் 2 பருப்பு வகைகள் வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கிச்சன் ஷெல்ஃபில் வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சின்ன ஸ்பேஸில் 2 ப்ராடக்ட் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கிரெயின்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பைஸ் பவுடர் எதுனாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஈஸியாக நம்மளால் போர் பண்ணிக்க முடியும். போர் பண்ணும்போது எதுவுமே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிறது இல்லை. நீங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சம் லேசாக கை வச்சுக்கோங்க. வேகமாக போர் பண்ணுறதா இருந்தால், மெதுவாக போர் பண்ணுறதா இருந்தால் அது தேவையில்லை. ஸோ கிச்சன் ஷெல்ஃபில் கொஞ்சம் இடம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்கனைசர் பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து ஒரு போர்ஷன் வந்து 1 லிட்டர் குவான்டிட்டியில் இருக்குது. அடுத்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஹேங்கரோடு வருது. இது ரொம்ப யூனிக்கான ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த ரேக்கும் கொடுக்கல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட்ரி சப்ளைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ரெண்டல் ஏரியாஸில் பொதுவாக வந்து எந்த ஸ்டோரேஜுமே இருக்காது. ஸோ அதில் வந்து நம்ம இது மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஹேங்கரை நான் இது மாதிரி க்ரில்லில் மாட்டி விட்டுட்டு லாண்ட்ரி சப்ளைஸ் எல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி க்ரில் இல்லை அப்படின்னா நம்ம வால் ஹூக் கூட யூஸ் பண்ணலாம். வால் ஹூக் வந்து வாலில் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். வால் ஹூக் வந்து நல்லா வெயிட் தாங்குற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஷெல்ஃப் எதுவும் இல்லைன்னா இந்த ஆர்கனைசர் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.